வெற்றி களிப்பூட்டும் விசுவாசம். இந்தியாவில் ஊழியம் கிபி 1890 முதல் 1930 வரை. டிசம்பர் 17. புது விசுவாசிகளின் சாட்சி. நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி. மார்க் 5:19. கல்கத்தாவில் அட்வென்டிஸ்ட் சத்தியத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தனர். ஹெச்பி மேயர் 1903 பர்மாவின் ரங்கூனுக்கு சென்று கூட்டங்கள் நடத்தினார். குவான்டாக் என்பவர் டாக்கா, மிமென்சிங், நைரன்கஞ்ச் போன்ற இடங்களில் புத்தக ஊழியம் செய்தார். அட்வென்டிஸ்ட் பிரதிகளையும் புத்தகங்களையும் ஏசி முகர்ஜி வங்காள மொழியில் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். லால் கோபால் முகர்ஜி கல்கத்தாவில் அட்வென்டிஸ்ட் மருத்துவமனையில் உணவு தொழிற்சாலையில் சில நாட்கள் வேலை பார்த்தார். 1906 வங்காளதேசத்தில் உள்ள கோபால் கஞ்ச் என்ற இடத்திற்கு அட்வென்டிஸ்ட் சத்தியத்தை எடுத்துச் செல்ல அவர் உணர்த்தப்பட்டார். எனவே அவரும் அவர் மனைவியான கிரேஸ் கெல்லாக்கும் கோபால் கஞ்சில் ஒரு ஊழிய தளத்தை துவங்கும் எண்ணத்துடன் அங்கு புறப்பட்டனர். அதே சமயத்தில் கோபால் கஞ்சில் ஒரு கூட்ட மக்கள் கூடி, ஆண்டவரே, நாங்கள் மேய்ப்பனில்லாத மந்தைகள் போல் இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் உம்முடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள யாராவது ஒருவரை இங்கு அனுப்பும் என்று மிகுந்த ஊக்கத்துடன் ஜெபம் செய்தார்கள். அதற்கு அடுத்த நாள் அங்கு போய் சேர்ந்தார் முகர்ஜி. அங்கிருந்த மக்களின் ஆர்வத்தை கண்டவுடனே கல்கத்தாவில் இருந்த தலைவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில், இங்குள்ள கிராமங்களில் சென்று ஊழியம் செய்ய எனக்கு ஒரு படகு தேவைப்படுகிறது. இங்கு ஒரு தோட்டமும் வாங்க வேண்டும். மேலும் ஒரு நிலம் வாங்கி கட்டிடம் கட்டவும் திட்டமிட்டுள்ளோம். இங்கு ஒரு பள்ளியும் நிறுவ வேண்டும் என்று எழுதியிருந்தார். இவ்வாறு அங்கு திட்டமிடப்பட்டிருந்த ஊழிய பணிக்கான அனைத்து காரியங்களுக்கும் பண உதவி கிடைக்க தேவன் ஏற்ற நேரத்தில் உதவி செய்தார். கோபால் கஞ்சில் இருந்த போதே முகர்ஜியின் மனைவி மரித்து போனார். பின்னர் கல்கத்தா திரும்பிய முகர்ஜி அமெரிக்கா சென்று வாஷிங்டன் மிஷனரி கல்லூரியில் போதகர் பயிற்சி பெற்றார். அதன் பிறகு 1917 ஒரு போதகராக அங்கீகரிக்கப்பட்டார். பின்னர் அவர் மேற்கு வங்காள சபை பணிக்கு தலைவராகவும் வடகிழக்கு இந்திய ஒன்றியத்தின் செயலாளராகவும் பணியாற்றினார். அதன் பிறகு ஸ்பைசர் கல்லூரியில் வேதாகம ஆசிரியராக பணிபுரிந்தார். அதுவுமின்றி தென் ஆசிய பகுதியில் செயலாளராகவும் பணியாற்றினார்.